குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், இது ராகுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. ஒரு சிலருக்கு 4 வருடம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 16 வருடங்கள் இருக்கலாம். நான் சென்டர் பகுதியில் எடுத்தால் உங்களுக்கு புரியும், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலான்றதுனால நான் சென்டர் பகுதியில் எடுக்கிறேன். 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26, 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் என்ன தசை நடந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல ராகு, ஜென்ம ராசிக்கு குரு, கேது 3ஆம் இடத்துல. இந்த 4 கிரகங்களை விட ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் பலம் வாய்ந்தது. பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை, 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை, 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை. குருவுடைய பார்வை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். படிப்பு ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் இருக்காது. இந்த டைமில் சுயமாக யோசிக்கக்கூடிய சிந்தனை, அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய சிந்தனை, அந்த அளவுக்கு தெளிவான எண்ணங்களை கொடுக்கும் இந்த படிக்கக்கூடிய நபர்களுக்கு. எல்லா முடிவுமே நீங்களே எடுப்பீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் சரி அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக அமையும். அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. படிப்பு ரீதியாக படிப்பில் அந்த அளவுக்கு தடைகளை கொடுக்காது. குரு தசை அவயோக தசையாக இருந்தால் கூட, இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி தசை 10 குடையவன் தசை, அவயோக தசையாக இருந்தால் கூட குரு தசையில் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க. படிக்கக்கூடிய காலங்களில் குரு தசை வந்துச்சுனாக்கா நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க. அதாவது சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. படிப்புலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம். இது வரைக்கும் ஏதாவது ஒரு அரியர் வச்சிருக்கலாம். ஒரு சிலர் ஒரு அவயோக தசை, ஒரு அவயோக புத்தி நடந்துச்சுனாக்கா அரியர் எதனா வச்சிருக்கலாம். அது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த காலகட்டங்களில். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு. 21 வயசுக்கு மேலே ஒரு 26 வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் குரு தசை எடுத்திருக்கிறேன். இந்த குரு தசையில் இப்போ 21 to 26ன்னு வச்சிங்களேன், ஜென்ம ராசியில் குரு வந்தாலும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த வருஷத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த ஜென்ம ராசியில் இருக்கும்போது இந்த நட்சத்திராதிபதி செவ்வாய் ஃபஸ்ட்டு, அதன் பிறகு ராகுவோட கனெக்ட் ஆகுது. 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரம் ராகு, அங்கே 9ஆம் பார்வையாக சதய நட்சத்திரத்தில் ராகு இருப்பார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், குருவுடைய பார்வை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வெளிநாடு போகணுன்னு எப்படி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருந்து தோல்வி அடைஞ்சிருந்தா இப்போ வெற்றி. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, அதாவது மேல் படிப்புக்காக வெளிநாடு போகிறவங்க, இல்லை இங்கிருந்தே மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க, இப்போ அதுக்கு திருமணம் வேண்டாம், இல்லை வேலையும் வேண்டாம், மேல் கொண்டு படிக்கலாம் இப்போ அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பீங்க பார்த்தீங்களா, அது தெளிவான முடிவாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க 23, 24, 25 இந்த 3 வயதில் குரு தான் திருமணத்தை கொடுக்கணும். தசை வேற. 16 வருடம் ராகு தசை இருக்குனாக்கா 32 வரைக்கும் குரு தசை நடக்கும். இப்போ குரு தசை தான் திருமணத்தை கொடுக்கணும். இல்லை என்னோட கணக்குப்படி 26ன்னா கூட இந்த 3 வயதில் குரு தான் திருமணத்தை கொடுக்கணும். திருமணத்தை கொடுக்கல, கஷ்டத்தை கொடுக்குது இந்த வயசில் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம், உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்கும், ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டிருக்கும், இல்லைனா லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களாக மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா இந்த 3 வயசில் திருமணத்தை கொடுக்காது. அப்போ 26, 27 தான் திருமணமே நடக்கும்.
அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே திருமணம் நடக்கலைன்னாக்கா இந்த காலகட்டங்கள் ஜென்மராசிக்கு வரும்போது 7ஆம் பார்வை அப்படிங்கிறது கலத்திர பாவத்துக்கு அவர் சொந்த வீட்டை ஆட்சி பெற்ற வீட்டை குரு பார்க்குறார். அருமையான டைம்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு உண்டான காலம். எப்படியாப்பட்டவங்களுக்கு திருமணம் நடந்துடும் இந்த வருஷத்தில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணம் நடந்துடும். திருமணம் நடந்து பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போயிருப்பாங்க டைவர்ஸ்க்காக, அவங்களே திரும்பி வந்து வாழக்கூடிய சூழ்நிலை வரும். மனம் திருந்தி வரக்கூடிய சூழ்நிலை. எதிரிகள் தொல்லை இருக்காது, எதிரிகள் பயம் இருக்காது, மறைமுக எதிர்ப்புகள் விலகும். குரு ஜென்மராசியில் இருக்கிறது தான் ஒரு சில பயம் கொடுத்துட்டே இருக்கும், மனசஞ்சலங்களை கொடுத்துட்டே இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாததாக இருக்குமே தவிர, தேவையில்லாத ஒன்று நினச்சி நீங்கள் புலம்பினே இருப்பீங்க, தேவையில்லாத ஒன்று நினச்சி கலங்கிட்டு இருப்பீங்க. இது மாதிரியான அமைப்புகளை இந்த குரு ஜென்மராசியில் இருக்கும்போது கொடுக்குமே தவிர பெருசாக கெடுக்காது. இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பகவானுக்கு. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 26 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் சனி தசை. என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்திருக்கிறேன். சனி தசை நடக்குது உங்கள் சுய ஜாதகத்தில். இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். பாகிஸ்தானாதிபதி ஒரு துளி கூட கெடுக்காது சனி தசையில். ஆனால் அவயோக லக்கணமாக வந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது வேற லக்கணம், இப்போ சூரிய சந்திரன் செவ்வாய் அந்த கிரக லக்கணங்களோட வந்துச்சுனாக்கா, அந்த கிரக லக்கணங்களோட சம்மந்தப்பட்டால் இந்த சனி பகவான் கெடுபலன்களை கொடுக்கும். புத பகவானுக்கு நட்பு கிரக லக்கணமோடு வந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். அது லக்னத்தை பொறுத்து, லக்ன யோகத்தை பொறுத்து. இப்போ எத்தனை வருடம் உங்களுக்கு சனி தசை முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, அது உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும். உங்கள் லக்னம் சனி பகவானுடைய நட்பு கிரக லக்னமாக இருந்தால் முதல் 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் இருக்கிறீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த தொழில் வளர்ச்சியெல்லாம் முதலீடு பண்ணுறது மட்டும் தவிர்க்கணும். அதாவது பெரிய முதலீடு வேண்டாம், நார்மலாக போகும். உங்களுக்கு பெருசாக குரு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. அதே வந்து வேலை வாய்ப்பிலே சரி, தடை தாமதங்களோட வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதுலேயே குரு வந்து அந்தளவுக்கு கெடுக்காது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி, நம்ம அதையும் பார்க்கணும். உங்களுக்கு சனி தசை எங்கேருந்து வேணால் நடக்கட்டும், 10ஆம் இடத்துல சனி உங்கள் ராசிக்கு, அப்போ தொழில் சாணத்தில் சனி, அப்போ தொழிலில் கை வைக்காது, பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அவயோக தசையாக இருந்தால் கூட சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக இருந்தால் முதல் 10 வருஷம் கஷ்டத்தை தான் கொடுக்கும், அது மாற்று கருத்தே கிடையாது. அது மாதிரி 10 வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் தொழிலில் முதலீடு பண்ணுறது இது மாதிரி எடுத்துக்கலாம். கடன் மட்டும் வாங்க வேண்டாம், கடனை வாங்க வைக்கும் இந்த குரு. எப்படியும் கடனை வாங்க வைக்கும், ஏதாவது கடனில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை சிக்க விடும். கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. பின்னாடி வரக்கூடிய 9 வருடம் இருக்கு இல்லையா, அந்த 9 வருடங்களாக நல்ல ஒரு வளர்ச்சி. உங்களுக்கு புரியலனாக்கா இந்த சனி தசை மட்டும் கொஞ்சம் பாருங்கள், திருப்பி பாருங்கள், உங்களுக்கே புரியும் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பகவான். அருமையான வளர்ச்சின்னு சொல்லலாம். குரு பெருசாக கெடுக்காது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால வாரிசுகளோட வளர்ச்சி அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலையில் நல்ல ஒரு மாற்றம். இப்போ தொழில் இருந்தீங்கன்னாக்கா தொழிலும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். பூர்வீக சொத்து, சனி தசை அப்படின்னாவே பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வச்சுட்டே வந்திருக்கும். ஆனால் சனி தசையில பிரித்து கொடுக்காத, அதை சனி தசையில அந்த பிரச்சனைகளே தீர்வுக்கே வராது. அது வந்து புதன் தசையில தான் தீர்வுக்கு வரும். அப்படி இல்லைன்னா அந்த 7 சனியில தான் அந்த பூர்வீக சொத்தோட பிரச்சனைகளை தீரும். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு பகவான். 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை. இது ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை, ராசியாதிபதி தசை. இதுக்கு நான் எப்பவுமே நல்லா தான் சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ நல்லது நடக்கும். குரு ஜென்ம ராசிக்கு வரும்போதும், குரு ஜென்ம ராசியில் இருந்தாலும் புதனுடைய வீடு தசையும் புதன் தசை. இந்த சுகஸ்தானாதிபதி தசையில் வண்டி வாகன சேர்க்கை, ஒரு இடம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, இது மாதிரி புதன் தசையில் குரு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. நிறைய உங்களுக்கு முயற்சிகளை கொடுக்கும், அதிகப்படியாக யோசனை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, நிறைய யோசிப்பீங்க, தேவையில்லாத யோசிப்பீங்க, தேவையில்லாத ஒரு மனப்பதட்டம் பயம் இருக்கும். ஏதோ ஒன்று இது வரைக்கும் இல்லாத ஒரு பயம் வந்துட்டு போகும். அது மாதிரி இது நடக்குமோ அது நடக்குமோ, ஏதோ ஒன்று நடக்கும், நடந்தே தீரும். ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான பயம் கொடுத்துரும். நீங்கள் பிரச்சனைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதான் இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு. மற்றபடி புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். உடல்நிலை சம்மந்தப்பட்ட நோய் நொடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, கிளியர் ஆகும், எல்லாமே கிளியர் ஆகும். 62 வயசுக்கு மேலே 69 70 வயசு வரைக்கும் கேது தசை. கேது பகவான் சுகஸ்தானத்தில் இது வரைக்கும் இருந்துச்சு, இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. ஜென்ம ராசியில் குரு, குருவும் வந்து கேதுவோட பார்வை எதுவுமே இல்லை. அப்போ கேது பகவான் தசை எப்படி இருக்கும்? சனி பகவானுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சிருக்கா கொஞ்சம் கெடுபலங்கள் உண்டு. அதை தவிர்த்து வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில்
ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இந்த குருவுடைய நகர்வுகள் பார்வை பதியக்கூடிய இடங்கள் எல்லாமே பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம், இது மாதிரி ஒரு நல்ல இடங்கள் தான், சிறப்பான இடங்கள் தான். அந்த இடத்துல ஒரு வீடு விற்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வீடு விற்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் சேல் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது சேல் ஆகும். இது மாதிரி கொடுத்துரும். 70 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. இந்த ராசிக்கு விரையாதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை, அதாவது மிதுன ராசிக்கு. சுக்கிரன் குரு பகை கிரகங்கள் இல்லைன்னு சொல்லலை, இதில் அளந்து தான் கொடுக்கும். சுக்கிர பகவான் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது சுகபோக வாழ்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, தொழிலில் வெற்றி, வேலை வாய்ப்பில் வெற்றி, எல்லாத்துலேயுமே நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதில் ஒரு சில தடைகளை வச்சுட்டே இருக்கும் இந்த குரு பகவான். அது ஏன்னா சுக்கிரன் குரு பகை கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நேரடியாக அவர் வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரனுக்கு பகை வீட்டை பார்க்குறார், சுக்கிரனுக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறார், அதாவது உங்கள் விரயஸ்தானத்துக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறார். குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே சிறப்புன்னு சொல்லிக்கிட்டா கூட சுக்கிர தசையில் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும், கடன் தொல்லைகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சூப்பர்னு சொல்லிக்கலாம், அருமையான தசைன்னு சொல்லிக்கலாம். இந்த வயது காலகட்டத்தில் தொழிலில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது, பெருசாக கடன் வாங்குறது தவிர்ப்பது நல்லது. ஆனால் கடன் கிடைக்கும். நீங்கள் யார்கிட்டயே போய் கடன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும், யார்கிட்டயே உதவி கேட்டிங்கன்னா உதவி கிடைக்கும். அது மாதிரி இந்த சுக்கிரதசையில் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த சுக்கிரதசையில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.